அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கவுண்டபிலிட்டி ரிலேட்டடான கான்செப்ட். ஸோ ப்ராப்ளம் என்றதை பார்த்துடலாம். லெட் எஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏ சப்செட் ஆஃப் என் சச் தட் ஏ இஸ் ஃபைனைட். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஆப்ஷன் ஏ, எஸ் இஸ் ஃபைனைட். ஆப்ஷன் பி, எஸ் இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஆப்ஷன் சி, எஸ் இஸ் அன்கவுண்டபிள். ஆப்ஷன் டி, எஸ் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் என். ஸோ கொஷின் வெரி சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செட் ஆஃப் நேச்சர் நம்பர்லேருந்து கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் எடுக்கிறாங்க. அண்டர் த கண்டிஷன் ஏ இஸ் ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ நான் ஒரு செட்டு வந்து எண்ணிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, அது சப்செட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த செட்டோடைய ஒன் மோர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அது ஃபைனைட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து எஸ்ஸோட கலெக்ஷனில் இருக்கிறது. ஸோ எஸ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஏ விச் ஆர் சப்செட் ஆஃப் என் சச் தட் ஏ இஸ் ஃபைனைட். ஸோ அப்படின்ற கலெக்ஷனை நான் எஸ்ஸை பொறுக்கிறேன். புரியுதுங்களா? அப்படி பொறுக்கின்ற பட்சத்தில் இந்த எஸ்ஸை பற்றி என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க எஸ் ஃபைனைட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் வந்து எஸ் வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட்டான்னு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் அன்கவுண்டபிளான்னு கேட்குறாங்க. அடுத்து எஸ் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கான்செப்டை நல்லா லேர்ன் பண்ணணும். கவுண்டபிலிட்டி என்னன்னு படிக்கணும், ஃபைனைட் செட்னா என்னன்னு படிக்கணும், அன்கவுண்டபிள் செட் என்னன்னு படிக்கணும். ஸோ இது எல்லாமே எங்களால் ஒரு செஷனாக டீச் பண்ண முடியும். பட் அதுக்கான போதிய டைம் பீரியடில் நாங்கள் இல்லை. ஒன்ஸ் அதுக்கு ரெடி ஆகிடுவோம். ரெடி ஆகிட்டோடனே நாங்கள் கிளாஸஸ் கொடுப்போம். அது வரைக்குமே என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளத்தை அதுக்கான ப்ராப்ளம் மட்டுமே நீங்கள் பார்க்காம, அந்த சொல்யூஷன் முடிஞ்சதுன்னு மட்டும் பார்க்காம, அதில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கின்றது நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம். வெளியில் போய் படிக்க முடியாமல், கோச்சிங் கிளாஸ் போய் படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். ஸோ யூடியூப்பில் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம நிறைய கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கணும். இப்போது ஒருத்த வந்து இருக்கான், ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு 2 இயர்ஸ் படிக்கிறான், 3 இயர்ஸ் படிக்கிறான், 4 இயர்ஸ் படிக்கிறான். பட் அவனால் எதுவுமே அச்சீவ் பண்ணல. ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அடுத்த ஒரு இயரில் அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அவ்வளோ விஷயங்களையும் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். அடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவன் எப்படி பண்ணுவான், பளிச்சுன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறச்ச. ஸோ அது போல் கான்செப்டை வந்து உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லாங் டைம் டியூரேஷனில் படிக்கணும். கிடைக்கிற சோர்ஸை யூஸ் பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் அது கை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது போல் ப்ராப்ளத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபைனைட் செட்னால் உங்களுக்கு ரொம்ப ட்ரிவியல் செட் வந்து எம்டி செட் மைண்டுக்கு வந்துடணும். ஸோ ஃபைனைட் செட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ரொம்ப ட்ரிவியலாக பேசுகிறது வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிற செட்ஸ் எல்லாமே ஃபைனைட் டேர்ம்ஸ்னு இருப்போம். டேர்ம்ஸே இல்லாத செட்டும் ஃபைனைட் செட் தான். ஓகேவா? ஸோ ஃபைனைட் செட்டோட டெஃபினிஷன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கவுண்டபிலிட்டியோட டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அன்கவுண்டபிளோட டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாமே எங்கள் ஸ்டடி மெட்டீரியல் நீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கணுன்றதுக்கோசரம் அதை நான் சொல்லலை. உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வீடியோ அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, பேசிக் கான்செப்ட் என்ன டீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தம்ப்லைன்லேயே கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான பேசிக்ஸை பார்த்துட்டு திருப்பி அந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதுக்கான கான்செப்ட் நாங்கள் டீச் பண்ணியிருப்போம். இப்போ கவுண்டபிலிட்டினா என்ன, ஃபைனைட் செட்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் நாங்கள் டீச் பண்ணிப்போம். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய நாலேஜாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் இருக்கிறது தப்பு கிடையாது. அடுத்தடுத்து நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் அடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து டெஸ்ட் பேட்சில் ரீச் ஆகும். நம்ம படித்த ஏரியாவில் வந்து அன்கார்னபிள் ஏரியாலாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், தெரியும்னு இருப்போம். ஸோ தெரியுன்றதை எப்படி தெரிகிற மாதிரி வைக்கணும், அதுதான் அங்கே கொஸ்டின். ஸோ உங்களுக்கு விஷயம் தெரியும், அது எப்படி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க, அது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் எங்கள் டெஸ்ட் பேட்சில் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய பலனாக இருக்கும். ஓகே ஃபைன். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். எஸ்ஸோடைய ப்ராப்பர்ட்டி தெரியுதுங்களா? S is nothing but collection of all A which are subset of set of natural numbers such that A is finite. அந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் எஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ எஸ்ஸோடைய கார்டினாலிட்டி என்னவாக இருக்கும்? எஸ்ஸில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே செட்டு தான். பட் செட்டு வைஸாக பொறுக்கி எடுக்கும்போது எவ்வளோ எலமெண்ட்ஸ் உள்ளே இருக்கும் அப்படின்னா, ஃபைனைட் செட்டாக, கவுண்டபிள் இன்ஃபைனைட்டா, அன்கவுண்டபிளா, எஸ் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போது கிளியர்லி எஸ் இஸ் நான் எம்டி. ஒரு செட்டு டிஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா முதல்ல அது நான் எம்டியான்னு செக் பண்ணணும். கிளியர்லி எஸ் இஸ் நான் எம்டி. ஒய்? பிகாஸ் எம்டி செட் பிலாங்ஸ் டு எஸ். ஏன் எம்டி செட்டு? பிகாஸ் இட் இஸ் ஃபைனைட் செட். ஓகே. வாட் இஸ் ஃபைனைட் செட்? ஃபைனைட் செட்டோட டெஃபினேஷன் என்ன? எஸ் செட் ஏ இஸ் செட் டு பி ஃபைனைட், is said to be finite if there exists a bijection. Bijection is one-to-one onto map. Bijection map between A and set of first n natural number.
நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எஃப் என்ற மேப்பு ஏலேருந்து செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பருக்கு மேப் கொடுக்கணும். இது வந்து 1 to 1 இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் ஆன் டூவாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் பைஜெக்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். எஃப் வந்து பைஜெக்ட்னு சொல்லலாம். இப்படி ஒரு மேப் என்னுடைய எத்துக்கிற செட்டுக்கும் செட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பருக்கும் என்னால் ஒரு பைஜெக்டிவ் மேப் கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த ஏ இஸ் ஃபைனைட்னு சொல்லலாம். ஓகே, அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து மாட் ஏன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபைனைட் நொட்டேஷனில் சொல்கிறோம், ஃபைனைட். ஓகே, ஸோ மேப்பிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி மேப் பண்ணும்? எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் விச் அசோசியேட் வித் யூனிக் எலமெண்ட் இன் கோடொமைன். ஸோ இங்கே ஒரு எலமெண்ட்டை இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்தா அது ஃபங்க்ஷன், அது யூனிக் இமேஜாக இருக்கணும். ஸோ எலமெண்ட்டே இல்லாத பட்சத்தில் ஏ வந்து ஏல எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லைன்னும் போது எந்த எலமெண்ட்டுக்கு நீ மேப் கொடுக்க போகிறீங்க? அப்போது ஏ வந்து எக்ஸாக்டாக என்ன ஆகிடுது, உங்களுக்கு ஃபைனைட் ஆகிடுது. புரியுதுங்களா? ஸோ அப்போது எவ்ரி எம்டி செட் ஏ வந்து எம்டி செட்டாக கன்சிடர் பண்ணும்போது ஏ வந்து இங்கே ஃபைனைட் செட். அப்போது எஸ்ன்ற கலெக்ஷனில் எனக்கு தெரியும் எம்டி செட் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் என், எனி சப்செட்டுக்கு எம்டி செட் வந்து சப்செட்டு. அப்போது இதுவும் நான் ஒன் ஆஃப் த ஏவாக கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் ஃபைனைட். ஒன்ஸ் இட் இஸ் ஃபைனைட் அப்படின்னா இட் குட் பி அன் எலமெண்ட் ஆஃப் எஸ். கரெக்டாக? ஸோ இது கண்டிப்பாக என்ன இருக்கும், எஸ்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ எஸ் வந்து நான் எம்டின்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. எஸ்ஸில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்னாச்சு இருக்குது அப்படின்றான். அப்போது இங்கே பாருங்கள், எஸ் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் என்னன்றான். அப்போ இது ஃபால்ஸு. ஏன்னா எஸ்ஸில் ஒரு எலமெண்ட் நான் கொடுத்துட்டேன், அந்த ஒரு எலமெண்ட் என்ன பண்ணும், பவர் செட்டுக்குள்ளே இருக்கும். பவர் செட்டோட டெஃபினிஷன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் சப்செட்ஸ் ஆஃப் சம் செட். இப்போ எக்ஸோடைய பவர் செட் கேட்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு எக்ஸ் நான் எம்டி செட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதனுடைய பவர் செட் ஆஃப் எக்ஸ் என்ன, ஆல் பாசிபிள் சப்செட்ஸ். உங்களால் எவ்வளோ பாசிபிள் சப்செட்ஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே இது உள்ளே கொண்டு வரலாம். இதுதான் பவர் செட். ஸோ இதில் எம்டி செட்டு உள்ளே வரும். எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் எம்டி செட் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போது எஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ எஸ்ன்றது என்னது, இங்கே எக்ஸ்ன்றது என் எடுத்துக்கோங்க. எஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் என். ஸோ இங்கே டி ஆப்ஷன் ஃபால்ஸுன்ற என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எஸ் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் என்னன்றாங்க. அது ஃபால்ஸ். ஏன்னா எஸ் வந்து முதல்ல நான் எம்டின்னு கிளைம் பண்ணுறேன். ஒன்ஸ் இட் இஸ் நான் எம்டி அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு சம் எலமெண்ட் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அந்த எலமெண்ட்டு கண்டிப்பாக பவர் செட்டுக்குள்ளே விழுந்துடும். ஸோ இங்கே எஸ் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் என்னன்றது ஃபால்ஸ். ஓகே, இப்போ வருவோம். எஸ் இஸ் ஃபைனைட்டா, கவுண்டபிள் இன்ஃபைனைட்டா, அன்கவுண்டபிளா, அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ் இஸ் ஃபைனைட்டா, கவுண்டபிள் இன்ஃபைனைட்டா, அன்கவுண்டபிளா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன், நல்லா கவனிங்க. இப்போது எஸ்ஸோட டெஃபினிஷன் என்ன, திரும்ப எஸ்ஸோட டெஃபினிஷன் தான் நம்ம படிக்கணும். collection of all A which are subset of n such that A is finite. அப்படி இல்லைனா இது எப்படி எழுதிக்கலாம், யூனியன் ஆஃப் A is from I from 1 to infinity where A is finite. Finite subset of n. Finite subset of set of n. ஓகே, இதானே அது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் n மீன்ஸ் யூனியன் ஆஃப் A is, மொத்த A நாங்கள் யூனியன் பண்ணிக்கிறோம். சி, இப்போது n வந்து நமக்கு என்ன தெரியும், கவுண்டபிள் செட்டுன்னு தெரியும். n இஸ் கவுண்டபிள், ஏன்னா செல்ஃப் அஜெக்ட், அந்த செட்டுக்கு அது பஜெக்டிவ். கவுண்டபிள் செட்டோட டெஃபினிஷன் என்ன, கவுண்டபிள் செட்டோட ஃபைனைட் செட்டோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம். கவுண்டபிள் செட், a set A is said to be countable or countably infinite. Countable or countably infinite. Countably infinite அப்படின்னா if there exists a bijection, எல்லாமே பைஜெக்ஷன் தான். if there exists a bijection between A and set of natural number. ஸோ நேச்சுரல் நம்பரோட செட்டுக்கும் ஏக்கும் என்னுடைய மேப்பிங் வந்து 1 to 1 on 2 இருக்குது அப்படின்னா, இது பைஜெக்டிவாக இருக்குது அப்படின்னா ஏ இஸ் கவுண்டபிள் இன்ஃபைனைட். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய டெஃபினிஷன். ஸோ ஒரு செட்டு வந்து கவுண்டபிள், இந்த ஏ கவுண்டபிள் சொல்லணும் அப்படின்னா அந்த ஏக்கும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்கும் ஒரு பைஜெக்ஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த செட்டு நான் எனக்கு கவுண்டபிள் ஆகிடும். இப்போ வாங்க, அப்போ n என்ன ஆகிடுது, இட் செல்ஃப் இஸ் பைஜெக்ட்ன்றதால n இஸ் கவுண்டபிள், நமக்கு தெரியும் n இஸ் கவுண்டபிள். அடுத்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள், இது நமக்கு தெரியும். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். இது உங்களுக்கு தெரியும்.
countable union of countable set is countable, n is countable, so integer is countable, set of integer is countable. அடுத்து சொல்லுங்க பாப்பா இன்னொரு ரிசல்ட். சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஓகே, அப்போது வாங்க, எஸ் என்ன, எஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் எல் ஏ விச் ஆர் சப்செட் ஆஃப் என் சச் தட் ஏ இஸ் ஃபைனைட். இப்போது என்ன கவுண்டபிள், அப்போ சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் ஆகும் கவுண்டபிள், அப்போ ஏ இஸ் கவுண்டபிள். கரெக்டா? ஏ இஸ் கவுண்டபிள். ஓகே, ஸோ சி என் இஸ் கவுண்டபிள், ஏ இஸ் ஃபைனைட், சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள்ன்றதால ஏ இஸ் கவுண்டபிள் ஆயிடுச்சு. கிளியரா? ஸோ ஒன்ஸ் ஏ இஸ் கவுண்டபிள்ன்றதால கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் ஆகும், உங்களுக்கு கவுண்டபிள் ஆகும். அப்போ எஸ் இஸ் கவுண்டபிள். எஸ் இஸ் கவுண்டபிள். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ ஆப்ஷன் சொல்லுங்கள். எஸ் இஸ் ஃபைனைட் ஃபால்ஸ், எஸ் இஸ் கவுண்டபிள் இன்ஃபைனைட் ட்ரூ, எஸ் இஸ் அன்கவுண்டபிள் ஃபால்ஸ். ஏன்னா கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்னா ஆகும், உங்களுக்கு கவுண்டபிளாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து நான் ரெகுலராக வீடியோ கொடுக்க போகிறேன், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன ஐடியாஸ் யூஸ், ஆல்ரெடி கவுண்டபிலிட்டி ரிலேட்டான ப்ராப்ளம்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்ச், இப்போது ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்ம மைண்டில் நிறுத்திக்கிறது. டெஸ்ட் புக்லெட் கையில் வாங்கிக்கணும், வாங்கிட்டு அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ரியலுக்கு மட்டும் நான் 7 டெஸ்ட்டு போடுறேன், 7 டெஸ்ட் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஷின்ஸ் கிட்ட அதில் உள்ள வரும் ரியல் மட்டுமே. ஸோ அப்போல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பிரித்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்கனாலும் சரி, பிஹெச் டிஆர்பி படிக்கிறவங்கனாலும் சரி, சிஎஸ்ஆருக்கு படிக்கிறவங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே இது கேட் ஈவன் கேட் படித்தாலும் கேட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு கவுண்டபிலிட்டியில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் கேட்பான். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு போங்க, நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். வெளியே போய் தங்கி படிக்க முடியாதவங்களுக்கு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். யூடியூப் சர்ச் பண்ணுங்கள், நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் டீச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் பெஸ்ட்டு உங்களுக்கு எதுவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய படிங்க, ஸோ நிறைய கற்றுக்குங்க. ஒரு 2 இயர்ஸ் நம்ம ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், அடுத்த 3rd இயர்ஸில் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி நம்ம லேர்ன் பண்ணணும். இன்றைக்கினா நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு படிச்சிங்கனாவே உங்கள் நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடும். ஸோ எந்த ஒரு எக்ஸாமும் நீங்கள் பார்த்து பயப்பட வேணாம். 6 மாதத்தில் எக்ஸாம் வந்துடும், அதுக்குள்ளே படிச்சிடலாமா? 2 மாதத்தில் எக்ஸாம் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், வர எக்ஸாம் பாஸ் பண்ணாத, விட்டுரு, அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடு. ஸோ அது போல் நீங்கள் அப்போ அடுத்த எக்ஸாம் ரெடி என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு எக்ஸாம் டைம் பீரியடில் பாஸ் பண்ணிங்கன்னா மக்க படிச்சுட்டு பாஸ் பண்ணிங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கான்செப்டை லேர்ன் பண்ணணும், லாங் டியூரேஷனில் படிக்கணுன்றது தான் என்னுடைய தாட்டாக தான். ஸோ ஒன்ஸ் லாங் டியூரேஷனில் சப்ஜெக்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு போக முடியும். பட் எஃபர்ட் போடணும், சும்மா உட்காந்துக்கிட்டு படிக்கிறேன்னு புக்கை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கான எஃபர்ட்டும் இருக்கணும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.